விசித்ரா. ஐ கான்ட் டெல் சார், நான் ஒரு கதையை சூஸ் பண்ணுறேன், அதனால தான் படமே நடக்குது. நாளைக்கு இல்லை டைரக்டர் சொன்னார், ப்ரொடியூசர் சொன்னார், நான் கதையை சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஓடுறதுக்கோ ஓடாததுக்கோ சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஐசர் கணேஷோட நீங்கள் 3 படங்கள் பண்ணுறதா இருந்தது. இந்த ஒரு படம் மட்டும்தான் பண்ணுறீங்க, இப்போ மற்ற படங்கள் பண்ணலன்னு செய்திகள். ஆமாம், உண்மைதானே? ஆமாம், உண்மை சார். ஏன்? நான் சிம்பிள் சார், அதே சமயத்தில் ப்ராஃபிட் ஷேரிங் போகிறதுக்கு ரெடி. ஆனால் நான் உங்கள் அக்கௌண்ட்ஸை பார்ப்பேன், எனக்கு டெய்லி ஷூட்டிங் எவ்வளோ நடக்குதுன்னு தெரியும் சார். இது வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் கோவம் வரலாம், என்ன எப்படி பேசுகிறான்ட்டு. இல்லை சார், ராட்சசன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், ஏன் உடனடியாக ராம்குமாரோட ஒரு படம் நிகழலை? எனக்கு ஒவ்வொரு டைரக்டரோட உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா, நான் படம் நடிக்கும்போது அடுத்த படம் பண்ணலான்னு கேட்பேன் சார். அவங்க பண்ண மாட்டாங்க சார் என் கூட. ஓ என்னன்னா சார், நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை. அதுக்கு பின்னால் என்னோட 29 வருஷம் கஷ்டம் இருக்குது சார். நாங்கள்லாம் மீட்டுக்கு போனால் ஈஸியாக ஜெயிச்சிருவோம், ஆனால் ஒவ்வொரு மீட்டுக்கு போகிறது தான் எங்களுக்கு பெருங்கஷ்டம். ஸ்டேஷன்ல அவங்கள வரவச்சு எடுத்த லிப் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. அவனை ரொம்ப லவ் பண்றேன், குடும்பத்தோட கொடுத்துக்கிட்டுருவேன். அவன் கண்டிப்பா உன்னையும் கொல்ல வருவான். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. சாய் விசித்ரா. பொதுவாக ஓடிடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் கதாநாயக நடிகர்களால் அவங்களோட நல்ல ஈஸியாக வந்து பேசி வியாபாரம் பண்ண முடியுதுன்னு ஒரு கருத்து இருக்குது. உண்மையா? இல்லை சார், என்னன்னா சார், அதான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது சார். இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன், இதுதான் என் கதை, இதுதான் இது, இந்த பட்ஜெட்டில் பண்ணணும், இதுதான் டைம்லி டெலிவரி சார். அவங்களது எல்லாமே அல்காரிதம் சார். மாதத்துக்கு அவங்களுக்கு ஒரு படம் வேணும், அதனால அவங்க சைன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி உங்ககிட்ட வரும். நீங்கள் அந்த டைமை சொல்லி 3 வருஷம் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வரமாட்டாங்க. அவங்களுக்கு யார் டைம் கொடுக்குறாங்க, எப்படிப்பட்ட கதைகள் கொடுக்குறாங்க, ஓனர்ஷிப் யார் எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு படம் சுமாராக போகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் அவங்ககிட்ட சொல்லி ஒரு பண்ண படம், இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, என்னோட அடுத்த படம் இது சுமாராக போச்சுன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல சார், அதுதான் சார் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். நான் அதை நோக்கி தான் சார் போயிட்டுருக்கேன். என்றைக்காவது நான் ஒரு பெரிய படம் பண்ணுவேன், அப்போ நீங்கள் எனக்கு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கணும். ஆனால் உங்களுக்கு பிடிச்சாதான் வாங்கணும். ஃபோர்ஸ்லாம் யாராலையும் இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் யாரையும் பண்ண முடியாது. ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஐ வில் டேக் த ஓனர்ஷிப், அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அவங்க போகும்போது சம்டைம்ஸ் அது நடக்குது, நிறைய வாட்டி அது நடக்க மாட்டேங்குது. அவங்ககிட்ட போய் அவங்க கதைகளை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது. சார், நாங்கள் 6 படம் இந்த மாதம்னு முன்னாடியே 1 வருஷம் முன்னாடியே சைன் போட்டு லாக் பண்ணி டீலை வச்சாச்சு. 6 படமும் தள்ளிச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்றாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது வருஷத்துக்கு, அந்த பட்ஜெட்லேருந்து இந்த 6 மாதத்துக்கு நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம். கமிட்மெண்ட்டை இப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு படம் தள்ளலாம் பரவாயில்ல, 6மே தள்ளிச்சுன்னா அப்புறம் எங்களுக்கு புரியல, அப்புறம் நாங்கள் ஏன் முன்னாடி வாங்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் படம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தே வாங்குறோமே. இப்போ படம் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா ஓகே, வரலைன்னா இல்லை சுமாராக வந்தால் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அங்கே தான் சார் அடிப்படுது. ஸோ தேர் இஸ் அ லைக் ஐ செட், ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். இப்போ நான் போய் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன், இந்த டேட்டில் உங்களுக்கு நான் படம் கொடுப்பேன், என்ன ஆனாலும் நான் படம் கொடுப்பேன். ஐ மீன் மாற்ற முடியாதுன்னு இல்லை, அவங்க மாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் 20 நாள் 15 நாள் 1 மாதம் நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் அப்படி ஆகிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ தேர் ஓகே ஃபார் ஓனர்ஷிப் சார். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கண்டென்ட் தான் வேணும் சார். கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தே வில் பி வித் யூ சார். ஃபார் தெம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பாம்பேயில் தமிழ் படங்கள் வாங்கும்போது தே ஆர் பையிங் ஃபில்ம் தட் ஒர்க் அக்ராஸ். அப்போது அந்த மாதிரி கண்டென்ட்டாக அவங்க தேடுறாங்க சார். ஸோ டைனமிக்ஸ் மாறுது, அந்த டைனமிக்ஸ் மாறும்போது நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் அண்ட் ஓனர்ஷிப் எடுத்துக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து லால் சலாம் படம் நினச்ச மாதிரி நடக்கலை, தேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி. அப்போ நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்போது நான் நெட்ஃப்ளிக்ஸ் போகும்போது ஐம் சாரி, நான் என்னோட போன படம் சரியாக போகலன்னு போது நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்கன்னு, இல்லை ஐ ஷுட் டேக் ஓனர்ஷிப். இல்லை, ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் விச் ஐ வாஸ் டெல்லிங் யூ வில் டூ வெல், பட் அது நடக்கலை, எனக்கு தெரியும், பட் ஐல் கம் பேக் அப்படின்னு சொல்லும்போது, நோ இட் இஸ் நாட் யுவர் ஃபில்ம், தே ட்ரை டு டூ பிஸ்னஸ் ஆன் ரஜினி சார் அண்ட் ரஜினி சார் 1 hour இந்த ஃபில்ம் போது எஸ் அது ஓகே, அது விட்டுருங்க.
பட் இட் இஸ் மை ஃபில்ம் ஆல்சோன்றேன். ஹவு கேன் மை ஃபில்ம் கோ ராங்கிறது அந்த ஓனர்ஷிப் இருக்குல்ல சார். ப்ரொடியூசரோட படம், டைரக்டரோட படம், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. டைரக்டர் சொன்னார் நான் பண்ணிட்டேன், இந்த படம் ஓடிச்சு. டைரக்டர் சொல்லிட்டாரு நான் பண்ணிட்டேன், இந்த படம் ஓடலை. அந்த கதை என்கிட்ட இல்லை சார். என்கிட்ட நான் ஐல் டேக் ஓனர்ஷிப். அதனால தான் ஐ டாக் வாட் ஐ ஸ்பீக் டு டைரக்டர்ஸ். ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் இஸ் நாட் ஜஸ்ட் யோர்ஸ், இட் இஸ் மைன் ஆல்சோ. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நான் இன்றைக்கி வெளியே கமிட்மெண்ட் பண்ணுறேன்னா நான் என்ன சொல்லி பண்ணுவேன்னா, படம் பண்ணுங்க, ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுவோம். உங்களுக்கு அது மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் அடுத்த படத்தில் அவைலபிளாக இருக்கேன், பேசி பண்ணிக்கலாம். ஐ வாண்ட் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் வாட் ஐ டூ. ஐ கான்ட் டெல் சார் நான் ஒரு கதையை சூஸ் பண்ணுறேன், அதனால தான் படமே நடக்குது. நாளைக்கு இல்லை டைரக்டர் சொன்னார், ப்ரொடியூசர் சொன்னார், நான் கதையை சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஓடுறதுக்கோ ஓடாததுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? அந்த ஓனர்ஷிப் எடுக்கிறது தான் சார் அவங்க வேல்யூ பண்ணுறாங்க அங்கே. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி டைரெக்டாக கிரியேட்டர்ஸ்கிட்டேயோ டைரெக்டாக வந்து ஹீரோஸ்கிட்டேயோ அவங்களுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குது. லக்கிலி என் கரியரில் பெரிய ஃபெயிலியரான ப்ரொடியூசர் இல்லை சார். பட் அது மீறி நான் ஷூட்டிங் டைம்லேயே குறைச்சிருக்கேன். ஷூட்டிங் டைம்லேயே நான் சொன்ன மாதிரி அதிகமாக டேட்ஸ் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் நிறைய படங்களில் பண்ணியிருக்கேன். வைசர் கணேஷோட நீங்கள் 3 படங்கள் பண்ணுறதா இருந்தது. இந்த ஒரு படம் மட்டும்தான் பண்ணுறீங்க, இப்போ மற்ற படங்கள் பண்ணலன்னு செய்திகள். ஆமாம், அது சார் கொஞ்சம் டைம் டிலே ஆகுது சார். நான் வந்து 3 படம் கொண்டு போனதே எனக்கு டைம் டிலே ஆகக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 வருஷத்தில் எனக்கு ஒரு இடத்துல பயங்கர லாக் ஆகிட்டேன் நான். அண்ட் நான் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டேன் சார். இப்போ வெறும் ஹீரோனா எனக்கு பிரச்சனை இல்லை சார். எனக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு கம்பெனியை நடத்தும் போது அதில் ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போது நான் சிம்பிளாக உங்ககிட்ட சொல்லணும்னா சார், நான் ஒரு டாக்டர், நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கேன். கிளினிக்கில் நர்ஸு கிர்ஸு கேஷியர் கவுண்டரு எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நான் அதே சமயத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றாங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்காக. அந்த 2 ஹவர்ஸ் கூப்பிட்டு என்ன நாள் பூரா உட்கார வைக்கிறாங்க. சரி உட்கார்றேன் நானுங்க. இப்போது எனக்கு காசும் கரெக்டாக வரல. ஓகே சார், என் கிளினிக்லேயே போய் என்னால் வேலை பார்க்க முடியல. என் கிளினிக் எப்படி சார் ஓடும்? புரிஞ்சிச்சா சார்? அதுதான் என் நிலைமை. அப்போது டிலே ஆக ஆக எனக்கு ப்ரெஷர் ஆகுது ஆஸ் அ ப்ரொடியூசர். பிகாஸ் ஓவர் ஹெட் காஸ்ட் நிறைய இருக்குது. என் கம்பெனிலே நான் வேலை பார்க்கலன்னா என் கம்பெனி அவ்வளோதான். இப்போ என் கம்பெனியில் நான் வேலை பார்த்தே ஆகணும். அப்போது டிலே ஆகும்போது எனக்கு ஹோல் ப்ராசஸ் இடிக்குது. ஸோ சார் கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணுறாரு. நான் அவர் தப்பே சொல்ல, அவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணுறாரு. அவரோட கணக்கு எடுத்து ப்ரெஷர் பார்த்தா அப்படியே தலை சுற்றிச்சு எனக்கு. சார் என் லெவலுக்கு என் ப்ரெஷர், உங்கள் லெவலுக்கு உங்கள் ப்ரெஷரு. தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு டிலே பண்ண முடியாது சார். என் கரியர் இஸ் அட் ஸ்டேக். ஆல்ரெடி லாஸ்ட் 3 years delayed. வெரி சாஃப்ட்லி, வெரி அமிக்கபிளி சார் ஐ வில் டேக் ஓவர் திஸ் மூவி அண்ட் ஐ வில் டூன்னு சொல்லி தான் சார் நான் அடுத்தது டேக் ஓவர் பண்ணுறேன் சார். இதுதான் நடந்தது. அண்ட் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆரம்பிப்போனார். ஏன்னா சாரோட ப்ரெஷர் பயங்கர ப்ரெஷர், இஸ் டூயிங் டூ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ அதுதான் சார் நடந்திருக்கு. அதனால் நான் வந்து அடுத்த 2 படம் பண்ணல சார், நானே பண்ணிக்கிறேன் சார். டைம் ப்ரெஷர் நான் உங்கள் மேலே, ஏன்னா டைமுங்க போது தள்ளும்போது சார் திருப்பி அவருக்கு என்ன ஆகும்னா ஓவர் ஹெட் காஸ்ட் அவர் டைரக்ஷன் டீமுக்கே போதும், அந்த ஆஃபீஸ்க்கே போகும். இப்போ நான் சொல்கிறேன் சார், இது திருப்பி ஆல்ரெடி நான் ஒரு படத்தில் மாட்டினதுனால எப்படி சர்க்கிளில் மாட்டியிருக்கேன்னா, என்னோட அடுத்து 3 படம் டிலே ஆயிருக்கு. 3 படம் டிலே ஆகும்போது 3 டீம் உட்காந்துருக்கு, ஃபுல் டைரக்ஷன் டீமோட 3 ஆஃபீஸ் போயிட்டுருக்கு, 3 செலவாயிட்டு இருக்கு அவருக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார். ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு, அது ப்ரீவியஸ் ஃபிலிம் டிலே ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு பேர்டன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நானும் இனிமேல் டிலே பண்ண முடியாது, நான் டேக் ஓவர் பண்ணிப்பேன். இதுதான் சார் நடந்தது. சம்பள விஷயத்தில் விஷ்ணு விஷால் கராரான மனிதரா? இல்லவே இல்லை. இல்லை, நான் அங்கே தான் சார் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் கராராக இருப்பேன் சார். ஆனால் என்னன்னா சார், ஐ ஸ்டில் கோயிங் டு ப்ராஃபிட் ஷேரிங். ஐ ஸ்டில் கோயிங் டு ப்ராஃபிட் ஷேரிங். பட் வாட் இஸ் மை பிஸ்னஸ்ன்னு எனக்கு இப்போ தெளிவாக தெரியும். படத்துக்கு ஏற்ற மாதிரி சார். இப்போது நீங்கள் எனக்கு ஒரு பட்ஜெட் வச்சு படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என் ஹையஸ்ட் பட்ஜெட்னு வச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட வேறு மாதிரி கேட்பேன் சார். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு படம் பண்ணுறீங்க, அது என்னோட நார்மல் பட்ஜெட்னா அதுக்கு நான் வேறு மாதிரி கேட்பேன். படத்துடைய தன்மைக்கேற்ற சம்பளம் வாங்கி தயாரிக்கிறேன். கட்டா குஸ்தி 3 பண்ணுறீங்கன்னா அதுக்கு நான் வேறு சம்பளம் கேட்பேன். நான் சிம்பிள் சார். அதே சமயத்தில் ப்ராஃபிட் ஷேரிங் போகிறதுக்கு ரெடி. ஆனால் நான் உங்கள் அக்கௌண்ட்ஸை பார்ப்பேன். எனக்கு டெய்லி ஷூட்டிங் எவ்வளோ நடக்குதுன்னு தெரியும் சார். இது வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் கோவம் வரலான்னு எப்படி பேசுகிறான்ட்டு இல்லை சார். உங்களுக்கு அது நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நானும் ஒரு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பேன். நியாயமான விஷயம், இது நியாயமான விஷயம். நான் கொடுக்கறதுக்கு ரெடின்றேன். இப்போ என் டேரக்டரோட 1-2 டேரக்டரோட நான் ப்ராஃபிட் ஷேரிங்கும் போட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட டெய்லி பட்ஜெட் கொடுக்குறேன், டெய்லி செலவு கொடுக்குறேன், டெய்லி அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன். நான் எல்லா அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி. உண்மையாகவே இது வந்ததுன்னா இது உங்களுது, வரலைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்னு. ஐ எம் ஒர்க்கிங் லைக் தட் சார். ஸோ ஃபார் மீ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் ரெடி டு டூ எனி திங் டு மேக் அ ஃபில்ம் ஹேப்பன். நான் கதை நல்லா இருந்ததுன்னா அது என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இனிமே நான் கொஞ்சம் கராராக இருப்பேன் சார். ஏன்னா நான் அடிப்பட்டேன்.
நான் பயங்கரமாக அடிப்பட்டேன் சார். ஒரு படத்தில் நடிச்சதுனால நான் 30 கோடி ரூபாய் இழந்திருக்கேன். ஒரு படத்தில் நடிச்சதுனால 30 கோடி ரூபாய் இழந்திருக்கேன். அந்த கால்குலேஷன் நான் ப்ரொடியூசர்கிட்டே போட்டு காமிச்சிட்டேன். அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அதோட எனக்கு அந்த வேதனை, அந்த வலி இனிமேல் என் லைஃப்பை திருப்பி வரக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன் சார். இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அவ்வளோதான். என் கூட கரெக்டாக இருக்கு, நான் கூட கரெக்டாக இருப்பேன். அவ்வளோதான் சார். இப்போ ராட்சசன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். ஏன் உடனடியாக ராம்குமாரோட ஒரு படம் நிகழலை? எனக்கு ஒவ்வொரு டைரக்டரோட உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா, நான் படம் நடிக்கும்போது அடுத்த படம் பண்ணலான்னு கேட்பேன் சார். அவங்க பண்ண மாட்டாங்க சார் என் கூட. இப்போ என்னன்னா சார், அவங்க ஒரு ஜேர்னி போயிட்டு வந்திருக்காங்க. சரி, நான் எப்போவுமே ரெண்டு பக்கமாக பேசுவேன், ஒரு பக்கம் பேச மாட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று, இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பேன், ஏன் அவங்க இப்படி பண்ணாங்கன்னு. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னா, நீங்கள் புதுசு, நான் ஒரு 4 படம் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, ஒரு 2-3 ஹீரோ தேடுறீங்க, உங்களுக்கு செட் ஆகாதும் போது நான் உள்ளே வரேன், ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்றாரு, நான் ஒத்துக்கிறேன், பண்ணுறேன், இந்த படம் நல்லா வருது. அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அடுத்த படம் பண்ணலாம். ஆனால் அந்த படம் ஹிட் ஆன உடனே அவங்களோட மென்டாலிட்டி என்னவா இருக்குன்னா, நான் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இன்னைக்கு வெற்றி கொடுத்துருக்கேன், இந்த வாய்ப்பை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லும்போது அவங்க பெரிய ரிசோட போகணும்னு பார்க்குறேன். அங்கே போனால் தான் சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கும், அங்கே போனால் தான் பட்ஜெட் ஜாஸ்தியாக கிடைக்கும், அங்கே போனால் தான் ஒரு லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நடக்கும். விஷ்ணுவோட சேர்ந்தா இந்த ஸ்டெப்போட ஒரு சின்ன பெரிய ஸ்டெப்பாக தான் இருக்கும் தவிர்த்து அவங்க நினைக்கிற ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்காது. ஸோ இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு சக்ஸஸ் டீம் திருப்பி பண்ணிட்டோன்னா திருப்பி ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அது மேட்சே ஆகலை எப்போவுமே. அண்ட் நான் கேட்டுகிட்டே இருப்பேன், ஆகாது. எந்த டைரக்டரும் பண்ணல, செல்லா சார் தவிர்த்து யாருமே எனக்கு அந்த மாதிரி பேக் டு பேக் வரல சார். இதுதான் உண்மை. பட் நான் டைரக்டர்ஸோட 3 படம்லாம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் பேக் டு பேக் யாருமே வரல சார். ஃபுல்லாக பண்ணி ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி வர்றாங்க சார். வரும்போது நான் ஓகே வாங்க பண்ணலாம், ஏன்னா நான் தான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன் நான் பண்ணுறேன்ட்டு. இதுதான் சார் என் லைஃப்பில் நடந்திருக்கு. இனிமே அது நடக்கக்கூடாது சார். அதனால தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்குன்னா, நான் சைன் பண்ணும்போது 2 படம் நான் சைன் பண்ணுவோம், இல்லைன்னா பரவாயில்லன்ற பாடத்தை கற்றுக்கிட்டனால. ஆமாம் சார். ஏன்னா சார் ஐ ஃபீல் வெரி பேட் சம்டைம்ஸ். இப்போ நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் உங்கள் வேலையை தானே பண்ணீங்க, எதுக்கு அவங்கக்கிட்ட வரணும்னு. இல்லை, நான் சம்பளம் குறைச்சேன், அது என் வேலை கிடையாது. நான் எக்ஸ்ட்ரா டேஸ் கொடுத்தேன், அது என் வேலை கிடையாது. நான் டே அண்ட் நைட் கால் ஷீட் நடிச்சிருக்கேன் ரெஸ்ட் இல்லாமல், அது என் வேலை கிடையாது. அது வந்து நீங்கள் எனக்கு ப்ராமிஸ், நான் கான்ட்ராக்டில் அதை சொல்ல. 30 நாள் ஒரு படத்துக்கு எவ்ரி ஆல்டர்னேட் டே நைட் 3 மணி வரைக்கும் நடிச்சிருக்கேன் பட்ஜெட் பிரச்சனைனால. எவ்ரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 மணி வரைக்கும் நைட்டு, காலையில் 7 மணிக்கு ஸ்பாட்டில் இருப்பேன். இது நான் ப்ராமிஸே பண்ணலையே. ஒரு நாள் 2 நாள் பண்ணலாம் சார், நிறைய நாள் கூட பண்ணலாம். ஆனால் 30 நாளில் 15 நாள் இப்படி பண்ணுவீங்களா? இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் டைரக்டர்ஸ்க்காக. எதுக்குன்னா, நீங்கள் நினச்ச கதை வரணும், உங்களுக்கு ப்ரெஷர் வரக்கூடாது. என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டாக இப்படி பண்ணால் பட்ஜெட் குறையும், இல்லை டே அண்ட் நைட் அடித்தா பட்ஜெட் குறையும், நம்பர் ஆஃப் டேஸ் குறையும். சரி ஓகே வாங்க, நான் எக்ஸ்ட்ரா கால் ஷீட். ராட்சசனுக்கு 24 டபுள் கால் ஷீட்டு, 7 ட்ரிபிள் கால் ஷீட் பண்ணியிருக்கேன் சார். 7 ட்ரிபிள் கால் ஷீட். கேரவனில் தூங்கியிருக்கேன் 15 நாள். அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த டேரக்டர் என் கூட இல்லைன்னு போது எனக்கு ரொம்ப ஒலிச்சுது. திருப்பி ராம் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார் சார். இது என்னோட விஷயம். வருத்தம்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். ஆனால் திருப்பி அவர் வரும்போது, வாங்க ராம், நான் தான் இன்ஃபேக்ட் கூப்பிட்டேன், என்ன ஆச்சு உங்கள் படம் அடுத்து நடக்க மாட்டேங்க, நீங்கள் நல்ல இயக்குனர், ஏன் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது, என்ன கதை பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு 2 வானம் மாதிரி ஒரு கதை சொல்கிறாரு. ஏன் இது என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்போ நம்ம சேர்ந்தா திருப்பி ஒரு நல்ல படம் தான் பண்ண போகிறோம், அது ஒரு பிஸ்னஸும் இருக்கும்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் லவ் படம் பண்ண மாட்டீங்க, இதுக்கப்புறம் ஆக்ஷன் போவீங்க, எஃப்ஐஆருக்கு அப்புறம் சொன்னார். அது நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்க? அப்போ உட்காந்து அவரோட பேசி கதைக்கு சொல்கிறாரு. கதை ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு, இது சூப்பராக இருக்குது பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் அது. என்னன்னா சார், லைக் ஐ செட், எனக்கு அது நடந்துருது, ஆனால் உடனே நடக்க மாட்டேங்குது. அதனால தான் சார் என் ஒவ்வொரு படமும் 1 year 1.5 years எடுக்குது. இட்ஸ் டேக்கிங் டைம் பிகாஸ் அகெயின் ஐ ஹவ் டு சர்ச் அ நியூ டைரக்டர். 100 கதை கேட்டால் தான் சார் ஒரு கதை நல்ல கதை கிடைக்குது. இப்போ செல்லா கிட்ட அடுத்த படம் பண்ணலான்னு கேட்டிருக்கு, அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் கூட படம் பண்ணவங்களோட நான் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடி சார். இது என்னோட ஜேர்னி சார். ரைட்டா ராங்கா, நான் பேசுறது கரெக்டா இல்லையா, இது என்னோட ஜேர்னி. நான் ஏன் இதை இன்னைக்கு பேசுகிறேன்னா சார், நான் நினச்சேன், இப்போ நான் ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார், ஒரு மேடையில் அது பேசுவாங்கன்னு நினச்சேன், யாருமே பேசல என்னை பற்றி. பண்ணல. அந்த ஒரு டைரக்டர் படம், அது ஒரு டைரக்டர் படம், அது ஒரு நல்ல கதை, அது வந்து ப்ரொடியூசர் ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொடியூசர் சக்ஸஸ், இந்த எல்லா கதையும் நான் எங்கேயோ சூஸ் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி யாருமே மேடையில் பேசல, அந்த வழி எனக்கு இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இனிமேல் அந்த மேடை நான் எனக்கே கொடுத்துக்கிறேன். ப்ரொடியூசர் ஐடு, ஃபுல் ஃப்ளெஜ் ஐடுன்றது தான் சார் இப்போ நான் இருக்கேன். I am doing something right. I am choosing some right script. I am sacrificing day and night to get the script right. உங்கள் கதைக்காக நான் காசு வாங்காமல் நடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போது அது யாருமே வெளியே சொல்ல மாட்டீங்களா? ஓகே, சொல்ல வேணாம், எனக்கு சொல்லவே வேணாம், அட்லீஸ்ட் என் கூட திருப்பி வந்து படம் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே தானே. அதுவும் நடக்காதுன்னா அப்போ எனக்கு புரியலையே சார் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. அந்த வலி, அந்த வேதனை
என்னன்னா விஷ்ணு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சன், அவன் சொகுசாக இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாழ்க்கையில், அவன் ஈஸியாக வந்துட்டான், அவனுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, அதனால ப்ரொடியூஸ் பண்ணுறான், நிறைய காசு இருக்குது. இது ஒரு மித்து. இந்த மித்தை நான் எப்படி சார் உடைக்கிறது? என்னால் உடைக்கவே முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இது உடைக்கிறது கஷ்டம். எய்ம் டுவர்ட்ஸ் டூயிங் குட் மூவிஸ். திருப்பி நல்ல படம் பட்டம் பண்ணிகிட்டே இரு. ஒன்று மிஸ் ஆகும், பரவாயில்ல, திருப்பி வா, நல்ல படங்கள் கொடுத்துட்டே இரு. ஒரு நாள் விஷ்ணு ஆக்டர் நல்ல படங்கள் பண்ணுறான், அதனால் மட்டும்தான் என்னை பிடிக்கும். அவ்வளோதான் சார், நான் கிளியராக இருக்கு. நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண படம்னு எதை சொல்லலாம்? எனக்கு எந்த படத்துலையும் கம்ஃபர்ட் இல்லை. நீங்கள் உங்களுடைய வழியிடெல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி நண்பர்கள் திரையுலகத்தில் இல்லையா? இருந்தாங்க சார், நிறைய இருந்தாங்க சார். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர் ஆனாரோ போலீஸ்லேருந்து, நண்பர்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லையா. அப்போ விஷால் அப்போ என்னைக்காவது என் ஒய்ஃப் கிட்ட பேசுவார், எப்படி இருக்க, நல்லா விஷ்ணு எப்படி இருக்கு, ஆனால் என்கிட்ட பேச மாட்டார். காயப்பட்டதான் நினைக்கிறாரா? இருக்கலாம். சூரியோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாச்சா? பயங்கர திருப்பி இப்படி ஆயிட்டோம். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சார் பாருங்க, லால் சலாம் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அது பயங்கரமான ஃபீலிங் சார். அதுக்கு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.